இங்கே கனடாவில் கூடுதலாக இந்தியன் மக்கள் இருக்கிறார்கள்ல, அவைகள் என்ஜாய் பண்ணுறதுக்குண்டா அவை தான் ஃபர்ஸ்ட் இடம். ஹாய் வணக்கம், எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன வீடியோ காட்ட போகிறோன்னு சொன்னால், இது ஆல் மொன்ட்ரியல். இங்கே என்னென்னு சொன்னால், இப்போ சம்மர் துவங்கிட்டு, ஆனால் பயங்கர வெயிலாக இருக்குது. என்னடா இங்கே வெயில் ஒரு 30 இதுக்கு டிகிரி போய்கொண்டிருக்குது. ஆனால் பாருங்க, நான் ஓடி நிற்கிறேன். எங்கேயும் தொப்பி எடுப்போம்னு போய் நிற்கிறேன். ஆனால் இங்கே தொப்பின்ற விலையை பாருங்க, $45. பார்த்தீங்களா? இங்கே என்னென்னு சொல்லிச்சுன்னா, இந்த பெரிய இந்த சுற்றுற ரோட்டனம் இருக்கையில இதில் ஏறினால் என்ஜாய் பண்ணலாம். இது கூட என்னென்னு சொல்லிச்சுன்னால், இந்த இப்போ ஸ்கூல் விட்டு நிற்குது பிள்ளைய. அப்போ அவைக்கு என்னென்னு சொன்னால், இது நல்ல வசதியாக இருக்கின்றது. போயிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு செம்ம சூப்பரான ஒரு இடம். அப்படி நான் என்ஜாய் பண்ணலாம். நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், எனக்கு வெக்கையாக இருக்குது. அதானுடையால் நாங்கள் அந்த வெயிலுக்கு போனோம்ன்றால் ஏற்கனவே நாம் கருப்பு, அதானுடையெல்லாம் கருத்துடுவோம்ன்றதுக்காண்டி ஓடி நான் நாளைக்கு இந்த முறை சிமார்ட் ஆகிட்டேன். இந்த கோயிலுக்கு போகிறபடியால் சிமார்ட் ஆகிட்டேன். வெக்கையிலுக்குள்ள போய் நிற்காமல் அங்கே நிலனுக்காகவே நிற்கிறேன். பாருங்கள், இப்போ மரத்துக்களை இருக்கிறேன். இந்த மரத்துக்களை இருந்து என்னென்றால் வியல் இந்திய நாட்கள் என்ன செய்வினோம்னு சொன்னால், அவை கச்சான் எல்லாம் கொண்டு வருகிறேன். வீட்டிலேருந்து கச்சான், பொக்கோன், கடலை கச்சான் எல்லாம் கொண்டு என்னென்னா அதுக்கு கீழே இருந்து பேக்கும் கொண்டு எடுத்து சாப்பிட்டு கொண்டு வெயிலுக்கு நல்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணினேன். பாருங்க, இது சுற்றி பார்க்கலாம். மற்ற பிள்ளைகளுக்கு செம்ம சூப்பரான இடம். இங்கே எல்லா இடத்துலையும் பாருங்கள், விளையாடலாம். இது எல்லாம் விளையாடலாம். மற்ற மேலுக்கு இப்படி விளையாடலாம். மேலே அந்த ட்ரெயின் கணக்கொண்டு இருக்குது, அதில் விளையாடலாம். நச்சது இந்த உள்ளண்டி கணக்கொண்டு இருக்குது, அதில் அப்படியே இங்கேருந்து அங்கே தொங்கல் மட்டும் போகலாம். அப்படி நிறைய இருக்கின்றது. மற்ற இங்கே இப்போ எங்கள்ட கைகளுக்கு தத்தூன் வெட்டுறேன்னு சொல்லிச்சுன்னா, தத்தூன் செய்கிறேன்னு சொன்னால் தத்தூன் பார்த்தீங்களா, இது போகுது பார்த்தீங்களா, இங்கே ட்ரெயினில் போகுது பார்த்தீங்களா. இந்த தொங்கல்லேருந்து அந்த தொங்கல் மட்டும் போகுது. கீழே ஃபுல்லாகி லேக் இருக்கின்றது. பாருங்க, இங்கே நின்று விரீனம் பாருங்க. இதில் இருந்து இந்த கேபிளில் விரீனம். இங்கே பாருங்கள், கேபிளில் விரீனம் பார்த்தீங்களா. இதை சின்ன பிள்ளைகளும் விளையாடுதுகள், பெரிய பிள்ளைகளும் விளையாடு. எல்லாம் பாதுகாப்பாக மேலே எல்லாம் எல்லாம் ஃபிட் பண்ணி, எல்லாம் கயிறு எல்லாம் ஃபிட் பண்ணி, பெல்ட்டுகள் எல்லாம் போட்டு எல்லாம் கேபிளில் கட்டி வச்சுக்கணும். விழாத கணக்கெல்லாம் பெல்ட்டுகள் போட்டு வச்சுக்கணும். ஆனால் இங்கே பாருங்க, இதில் இருந்தால் இந்த கேபிள் பாருங்க இங்கேருந்து இங்கே போகுதுன்னு பார்த்தீங்களா. அதோட இதில் என்னென்னு சொல்லிச்சுன்னா, கூடுதலாக எங்கள் இந்தியன் மக்கள்லாம் ரசிக்கிறதுல ஃபர்ஸ்ட் வந்துன்னு சொன்னால், உண்மையாக இந்தியன் மக்கள்லாம் என்ஜாய் பண்ணணுன்னு சொன்னால் அவைகள் தான். இந்த ஃபுல்லாக இதுக்குள்ளே நிற்கிறவைன்னு சொன்னால் இந்தியன் மக்கள்லாம் கூட நிற்கணும். எல்லாம் ஃபேமிலியை வயசு போனவை. இப்போ இந்த விசிட்டிங் விசாவில் வயசு போனவர்கள் எல்லாரையும் கூட்டிக்கொண்டு இங்கே இந்த சகோதரங்கள் அல்லது கூடிய அந்த வயசு போன வேண்டிய பிள்ளைகள்லாம் கூட்டிக்கொண்டு நமக்கு இங்கே பார்க்குறதுக்கு. இதால் போய் நீங்கள் நேராக போனீங்கன்னு சொன்னால் போட்டிங் செய்யலாம். உங்களுக்கு விரும்பினால் போட்டிங் எல்லாம் செய்யலாம். இங்கே பாருங்கள், போட்டிங் எல்லாம் இருக்குது, அது செய்யலாம். குழந்தைகள் போட்டிங் செய்யலாம், என்ஜாய் பண்ணலாம். நல்ல இதை என்ஜாய் செய்கிற இடம். இப்போ என்னென்னா, பிள்ளைகள் நல்ல லீவில் நிற்கிறார்கள். அவர்களை கூட்டிக் கொண்டு போய் இந்த இதுகளில் சுத்த விடலாம். சின்ன பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு சுத்த விடலாம். நல்ல சந்தோஷமாக குழந்தைகள் என்ஜாய் பண்ணுவார்கள். அதோடு இங்கே பாருங்க, இதுக்குள்ளே எல்லாம் சாப்பாடு எல்லாம் இருக்குது. மற்றது ட்ரெயின் இருக்குது, குச்சி ட்ரெயின் இருக்குது. பாருங்க, குச்சி ட்ரெயினை பாருங்க, செம்ம சூப்பராக இருக்குது. நான் ஏறி இருக்கலாம்னு போய் கேட்டு பார்த்தேன்னா, ஆனால் எல்லாத்தையும் சுற்றி கொண்டு காட்டிவினோமா $7 ஒரு ஆளுக்கு. அங்கே பாருங்கள், அதில் ஏறினேன். சின்ன பிள்ளை, அம்மம்மா, மகள், மற்றது மகள் எல்லோரும் இந்த குச்சி ட்ரெயினில் ஏறினா இந்த லேக்கை சுற்றி காட்டும். பாருங்க, இப்படி என்ன சொல்லி இந்த லேக்கை ஃபுல்லாகவே சுற்றி காட்டும். அவ்வளோ சூப்பர் குச்சி ட்ரெயின். குழந்தைகளுக்கு செம்ம சூப்பராக இருக்கும், நல்ல என்ஜாயாக இருக்கும். இங்கால இங்கேண்டால் இங்கே ஃபுல்லாகவே இது டவுன். இது என்னென்னு சொல்லிச்சுன்னா, ஆல் மொன்ட்ரியலை ஃபுல்லாக காட்டுது. இங்கே பாருங்க, விடமெல்லாம் காட்டுது. இங்கே இவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்களா. இது உண்மையாக இதில் கூட இப்போ ஜூலை இப்போ ஜூலை ஃபர்ஸ்ட்டு மற்ற ஃபெஸ்டிவல்னு சொன்னால் இங்கே விதமான
என்னென்னு சொன்னால் ஃபயர் வேர்ட்ஸ் நடக்கும். ஒவ்வொரு நாடு வந்து விடும், அந்த மாதிரி விடும். அது நிட்டவில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் போனாலும் ஃபயர் வேர்ட்ஸ் நடக்கும், சூப்பராக நடக்கும், பார்க்க ஆசையாக இருக்கும். இங்கே பாருங்க, இது வந்து இப்படியே வந்து இதுக்குலாம் நிற்கும், இதுக்குள்ள நான் இதுக்குள்ள போய் டிக்கெட் எடுத்துக்கொண்டு போகணும். போனால் சூப்பராக ஒரு சுற்று போட்டு வரலாம், நல்லா பற்றி ஒரு சுற்று. ஆனால் நான் ஏற மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து இதில் ஒரு 2 இடம் ஏறினான், அது ஏதோ உயிர் போகிறனா கிடக்குது. அதன் காரணத்தான் நான் ஏறியில்லை. நான் இந்த மகனுக்காண்டி 2 இடம் ஏறினான். ஆனால் அவையக்கு என்ஜாய் ஆகிருக்குதுன்னா, ஆனால் என்ன பிள்ளைகள் பாவங்கள்ன்ட்டு அவையோட சேர்ந்து ஏறுறது. ஆனால் எனக்குண்டால் அந்த ஒரு பயங்கன கிடக்கும். எவ்வளோ தூரத்தில் நிற்போம், கீழே பார்க்கும்போதும் அது அப்படியே நெஞ்சு ஏதோ செய்கிறானா கிடக்கும். ஆனால் சில பேர் வந்து வீரமான வீரவேங்கைகள் எல்லாம் செய்வார்கள், போவார்கள், ஏறுவார்கள், என்ஜாய் பண்ணுவார்கள். நாம் எல்லாம் வீரவேங்க இல்லை. நாங்கள் வந்து பயந்த கேஸுகள், அதான அதில் ஏற மாட்டோம், பயந்து கொண்டு இருப்போம். ஆனால் என்ஜாய் பண்ணுறதுக்கு இது சூப்பர் இடம். இந்த சில பேர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும் எல்லாம், அவைகளுக்கு இந்த இடம் வந்து நல்லா சூப்பர் இடம். இங்கே வேறுங்க குச்சி ரெயின் போகுது பார்த்தீங்களா, இது வந்து எல்லாரையும் சுற்றி காட்டும். இங்கே இப்போ ஒரு பேர்ட்ஸ் வந்துருக்கு பாருங்கள், இன்னும் அழகான பேர்ட்ஸ் வந்து இது வந்து அநேகம் எல்லா இடத்துலையும் இருக்குது, நல்ல வடிவான பேர்ட்ஸ். ஆனால் இது நல்ல அழகாக கத்தும், நல்ல ஒரு கத்தும், நல்ல சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிக்குது, போட சாப்பாடு வேணுமண்டே நிற்குது. இன்னொருத்தர் வேறு பாருங்க, இவர் இருக்கிறார் எல்லாம், இவர் கொண்டு போகிற சாப்பாடு முழுக்களும் இவர் கொடுத்தே தான் ஆகணும், இல்லைன்னு சொன்னால் கொத்தியே பறித்து போடுவார். அப்படியான பொருளாதார இவர் கூட்டத்தை கூட்டி சாப்பிட்ற ஆள். இவர் கொஞ்சம் கஷ்டமான ஆள் கனடாவில். இங்கே வேறுங்க, இது வந்து எல்லாம் சுற்றி கொண்டு இருக்கிறார். கூட வந்து இதில் விளையாடுறவே நிறைய பேர் நிற்கணும் விளையாடுறதுக்காண்டி. என்னென்னா இந்த இங்கே இதுக்குள்ள வந்து ஒரு லவ் வந்து இருக்குது. இந்த லவ்வுக்குள்ளே வந்து இந்த இதயம் போட்டு எனக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் நின்று எடுக்க சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கு வெயிலுக்கு வந்து ஒரு மனம் வராதாம், அதுக்குள்ள போய் எடுக்கணுமென்று எண்ணமே வராதாம். மற்றது வந்து இங்கே கீழே சேறுகள் கணக்கு கிடக்கு, இந்த மழை பெய்து சேறுகள் கணக்கு கிடக்குது. அதோட வந்து இங்கே அழகாக நல்லா பம்பிங் கொண்டு இருக்குது, குழந்தைகள் விளையாடலாம், அந்த மாதிரி குழந்தைகள் விளையாடலாம். பாருங்க இப்படி இருக்குதுன்னு சொல்லி, இதில் வந்து உள்ளுக்க போனால் சூப்பராக குழந்தைகள் விளையாடி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைகள் வந்து அவ்வளோ என்ஜாயாக இருக்கும். மற்றது இங்கே வந்து வேனுகளை பாருங்க, இத்தனை வேன் நிற்குதுன்னு, இதெல்லாம் சாப்பாட்டு வேன். இதில் வந்து பீச்சா இருக்குது, இந்த பீச்சா வந்து $10 உங்களுக்கு 2 coins போட்டு தருவீங்கன்னா. மற்றது இங்கே வந்து கம்பக்கர், மற்ற உங்களுக்கு தேவையான சாப்பாடுகள் இதுகள் எல்லாம் இதில் இருக்குது. மற்ற புச்சின் தானே கூட ஜனங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்றவர்கள். இப்படி ஐஸ்கிரீம் வேன் இங்கே அளவு இருக்குது. எல்லாம் எக்ஸ்பென்சிவ் தான், அதுக்குள்ள எல்லாம் எக்ஸ்பென்சிவ் தான். எல்லாம் இப்போ சாமான் நாங்கள் வாங்குறனாலும் எக்ஸ்பென்சிவ் தான். ஒரு தோடு வாங்கினாலும் $50 சொல்லி நம்ம இந்த நங்கூரத்தை யார் தூக்குவின்னு சொல்லுங்க. அந்த செய்யின பாருங்க, இப்படி ஒரு நங்கூரம் முந்தி இருந்துருக்கு தானே. மற்ற இங்கே பாருங்க, இதில் வந்து இந்த வேனில் போனீங்கன்னு சொன்னால் என்ஜாய் பண்ணலாம். ஓல்மொன்றியலோ என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்த நான் நடந்துட்டு போகணும், இந்த இடத்துல நீங்கள் நடக்கவே இல்லாது, ஏன்னா கால் நோவுது. அதில் ஏதோ செய்து வச்சுக்கணும். இந்த காலுக்கு வந்து பஞ்சர் கொடுக்குறானுங்க, எக்ஸசைஸ் கொடுக்குறானுங்க. அந்த கால் சைனஸ் கூட நடக்குதுகள். அவை தானே இந்த சைனஸ் தானே எங்கேயாவது மெடிக்கல் சம்மந்தப்பட்டதை பார்த்து செய்வார்கள். நமக்கு அது நோவு தண்டோன்னு விட்டுட்டு வந்துடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.